இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எட்டர்னல் லவ் ஆஃப் ஃபாக்ஸ் வெப் சீரிஸோட எபிசோட் 5 அப்புறம் 6 இது ரெண்டும் வந்து இந்த வீடியோல பார்ப்போம். மற்ற வீடியோலாம் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டோம், பார்க்காதவங்க போய் பாருங்க. யாருக்கெல்லாம் இந்த வெப் சீரிஸ் அண்ட் கே ட்ராமா ரொம்ப பிடிக்குமோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இது மாதிரி நம்ம ஹீரோனை தூக்கிட்டு கொண்டு போய் பிரின்ஸ் கிட்ட விட்டுடுறாங்க. பிரின்ஸ் வந்து அங்க இவங்கள்ட்ட ஃப்ளோட் பண்ண ட்ரை பண்றாரு. நீ ஏன் வந்து இது மாதிரி ஃபெங் மோச்சன் கூட இருக்க? நீ ஃபெங் கூட இருக்காத, என் கூட இரு. என் கூட இருந்தீன்னா உனக்கு நான் என்னென்ன தேவையோ அவன் பண்றத விட உனக்கு அதிகமா பண்ணுவேன். நான் அன்னைக்கு ஃபேமிலி பேங்கெட்ல உன்னை பார்த்தப்பே நான் விழுந்துட்டேன். அப்பயே சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அப்ப ஃபெங் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இங்க இவங்க 3 பேரையும் காட்டுறாங்க. ஹீரோ, அப்புறம் பையு, ஜோ, மோஜின் எல்லாரையும் காட்டுறாங்க. இப்ப பார்த்தோம்னா மோஜின் வந்து நீ என்ன என் பாஸ் இடத்துல போய் எடுத்திருக்க, போ வெளில போ அப்படி அவரே டயர்ட்ல படுத்திருக்காரு அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு. இப்ப 2 பேரும் கத்திட்டு இருக்காங்க. உடனே வந்து ஃபெங் வந்து தயவு செஞ்சு 2 பேருமே வெளில போயிடுங்க, யாரும் இங்க இருக்காதீங்க அப்படின்றாரு. இங்க பார்த்தோம்னா பிரின்ஸ் வந்து ஹீரோயின் கிட்ட நீ வந்து என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பாஸ், நான் என் பாஸை கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்றேன், இப்ப நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே இவர் வந்து உன்னை எப்படி கல்யாணம் பண்ணணும், உன்னை எப்படி அடையணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்றாரு. ஃபோர்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போறாரு. அப்ப தூக்கிட்டு போகல கரெக்டா பார்த்தோம்னா நம்ம பிரின்சஸ் வந்துடுறாங்க. இந்த பிரின்ஸோட ஒய்ஃப், இவங்க பேரு வந்து சாங். சாங் வந்துட்டு இது மாதிரி இப்படி பண்ணாதீங்க, இவ வந்து ஃபெங்மோச்சனோட ஆளு, தெரிஞ்சா திட்டுவா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவர் தான் யாராச்சும் இடையில பேசினா வந்து அடிப்பார்ல, அடிக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயின் வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பிரின்ஸ் கிட்ட எப்படி பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் என்னை காப்பாத்துனதுக்கு அப்படின்ட்டு சாங் கிட்ட வந்து ஹீரோயின் சொல்றாங்க. அப்புறமா சாங் சொல்றாங்க, இந்த மாதிரி இவன் உன் மேல கண்ணு வச்சுட்டான், இவன் கண்ணு வச்சானாவே அது விளங்கவே விளங்காது, அதுக்கப்புறம் அவன் விட மாட்டான், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுன்ட்டு அவங்க ஒரு கையில போட்டிருக்க வளையல வந்து விலை உயர்ந்த வளையல கொடுத்து இதை வச்சு நீ வெளில போய் பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்றாங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், இதை வச்சு நீ வெளியில போய் பொழைச்சுக்கோ, இதை செஞ்சு இந்த பேலஸ்ல மட்டும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க கிளம்பிடுறாங்க. இங்க கிளம்பி ஜாலியா போயிட்டு இருக்காங்க. பார்த்தா கரெக்டா பிரின்ஸ் மேலே போய் இடிச்சு விடுறாங்க. பிரின்ஸ் மேல போய் இடிச்சோன்னே நீ எவ்வளவு பெரிய ஆளு, என்கிட்ட இருந்தே தப்பிக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படின்ட்டு இவர் இங்க மறுபடியும் ஃபோர்ஸ் பண்றாரு. இவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அப்படியே கண்ணெல்லாம் ரெட் கலர்ல ஆயிடுச்சு. ரெட் கலர்ல ஆயிட்டு நம்ம பிரின்சஸ தூக்கி போட்டு வெளுத்த ஆரம்பிச்சுடுறாங்க. நானும் பார்த்துட்டு இருந்தேன், என்னடா இவங்க இப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அடிச்சோன்னா பிரின்ஸோட பிஏ ஒருத்தவன் இருப்பான்ல, அவன் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். இவங்களும் வந்து பறந்து பறந்து அடிக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது ஹீரோ வந்து கண்ட்ரோல் பண்றாங்க ஹீரோயினை. கண்ட்ரோல் பண்ணி அவங்கள அடிக்க வைக்கிறாங்க. பயு அதை உட்காந்து ரசிச்சுட்டு இருக்காரா, அப்படிதான் போடு அவனை, பாத்தியா நம்ம ஹீரோயினே இவன் அடிக்கிறானா அப்படின்ட்டு பயு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்க. அதுக்கப்புறம் வந்து சும்மா இல்ல, மறுபடியும் வந்து அவர் ஃபைட்டுக்கு வராரு. இவ்வளவு ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பலாருன்னு ஒரு அரை கன்னத்தோட செவிலோட சேர்த்து அற விட்டுடுறாங்க. அற விட்டுட்டு அங்க போய் விழுந்துடுறாங்க. இவங்க தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. இவங்க அரைஞ்சதை வந்து அங்க ஒருத்தவங்க பாத்துருவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இவர் பார்த்தோம்னா படியவ தப்பிச்சிட்டா அப்படின்ட்டு ஒருத்தவங்க போயிட்டு இது மாதிரி யார்ட்டையும் சொல்லிடாத, பிரின்ஸ் வந்து ஒரு பொண்ணு அரைஞ்சிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்றாங்க. அப்படியே அது ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்குது. அப்ப பார்த்தோம்னா காசிப் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு சொல்லவா வேணும், அந்த விஷயத்த வந்து ஹீரோயின் கிட்டே போய் சொல்றாரு ஒருத்தவர். இது மாதிரி யாரோ பிரின்ஸ அடிச்சுட்டாங்களாம், வெளியில யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க உடனே ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இப்பதானடா அடிச்சிட்டு இருந்தோம் அதுக்குள்ள வந்து பரவிடுச்சுன்னு. பயு வந்து ஹீரோயினோட போட்டோ வச்சுட்டு இது மாதிரி இந்த பொண்ணு காணா போயிட்டா, இவளை கண்டுபிடிச்சு கொடுங்க, இவளை கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு நான் நிறைய வந்து தங்க காசு இது மாதிரி நிறைய தருவேன், இங்க இருக்க சொத்து எல்லாமே உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஹண்டட் பிளேஸ்க்கு போறாங்க. அங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க வந்து பேய் இருக்கு அப்படின்ட்டு நம்பப்படுது. அங்க போயிட்டு இது மாதிரி பார்த்து யாரை தேடிட்டு இருக்காங்க, அவங்க அப்பாவை தான் தேட வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு குட்டி நாயை பாக்குறாங்க. இந்த குட்டி நாய் யாரோட நாய்னா அந்த ஃப்ளவர் இருக்கும்ல, ஃப்ளவர் ஸ்பிரிட்னு ஒண்ணு, அது பேர் ரூ. அந்த ரூவோட நாய் தான் அந்த நாய்க்குட்டி. அப்ப பார்த்தோம்னா இவங்க கொஞ்சிட்டு இருக்கையில ஒரு சக்தி இங்க வருது, கெட்ட சக்தி. ஆனா சக்தி வந்து நம்ம ஹீரோயினை வந்து அட்டாக் பண்ண வருது. அதான மாஸ்க் போட்டுட்டு யாரு அப்படின்ட்டு தெரியல. அட்டாக் பண்ண வந்தோம்னா ஃபெங்மோச்சன் வந்து எப்படியோ வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. எப்போதுமே வந்து ஒரு ஷீல்டு மாதிரி ஹீரோயினை எப்போதுமே ஒரு காப்பாத்திக்கிட்டே இருப்பாரு. இவ இவர்கிட்ட வந்து ஆப்போஸ் பண்றாரு. அப்ப வந்து சொல்றாரு, இது வந்து என்னதுன்னே தெரியல, என்னோட பவர்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினுக்கு வந்து உடனே டக்குன்னு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துட்டு போகுது. அது என்ன ஞாபகம் அப்படின்றத நம்ம போற போற எபிசோட்ல வந்து பார்ப்போம். இவங்க வந்து அதை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு பிளேஸ்க்கு வந்து அவங்க அங்க இருந்து வேற பிளேஸ்க்கு மாறி போயிடுறாங்க.
வேற பிளேஸ்க்கு வந்து இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கெட்ட ஸ்பிரிட் வந்து யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும். இது ஏன் இப்படி பண்ணுன்னு தெரியல. எங்க அப்பாவுக்கு இப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம நான் ரூவையும் வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த நாய்க்குட்டியை மட்டும் நான் கூட்டிட்டு வந்துடுறேன் இருங்கன்ட்டு அந்த நாய்க்குட்டியை போய் கூப்பிடுறாங்க. அந்த நாய்க்குட்டி நம்ம ஹீரோயின் எவ்வளவு கூப்பிட்டுமே வரல. ஏன் என்னோட வரமாட்டேற, சரி நான் போறேன்ட்டு அப்ப அங்கே ஒருத்தவங்க அது மாதிரி ஹேங் ஆயிருக்க மாதிரி காட்டுறாங்க. இங்க வந்து பயு வந்து ஹீரோயின் கிடைக்கலன்னு ரொம்ப சோகத்துல உட்கார்ந்துருக்காரு. இந்த மாதிரி நம்ம பிரின்ஸ் இது ராஜாவோட அரண்மனையில போய் தேடலாம், அங்க போய் தேடி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இங்க ரோவை தேடுற வேலை போயிட்டு இருக்கு. அப்போ நிறைய புக் ரெக்கார்ட் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கொடுக்குறாங்க. கொடுத்து இதுக்குள்ள வந்து நம்ம கண்டிப்பா ரோவோட நேம் இருக்கும், ஸோ அந்த நேமை நீ பார்த்து அது மாதிரி கண்டுபிடி அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க எனக்காக ஒர்க் பண்ண தர மாட்டீங்களா, எனக்காண்டி கண்டுபிடிக்க மாட்டீங்களா, இந்த வேலை கூட எனக்காக பண்ண மாட்டீங்களா அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து அப்படியே ஒரு ஆக்ஷனை போடுறாங்க ஹீரோட்ட. சரி அப்படின்ட்டு இவரும் அவங்களோட சேர்ந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வளவு நேரமா வந்து அந்த ரூ பொண்ணோட இதை தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருந்து டயர்ட்லாம் அவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல படுத்து தூங்கிட்டாங்க. அப்ப ஹீரோயின் டக்குன்னு வந்து ஹீரோவை போய் கிஸ் பண்றாங்க. டக்குன்னு அவங்க கிஸ் பண்ணோன்னா மறுபடியும் அவங்களுக்கு அந்த ஞாபகம்லாம் வந்துட்டு போகுது, பழைய ஞாபகம்லாம். அது என்ன ஞாபகம் அப்படின்ட்டு இவங்களால கண்டே பிடிக்க முடியல. என்ன அது எப்ப பார்த்தாலும் எனக்கு இவங்களோட வாழ்க்கையிலே இதெல்லாம் வருதே, நான் இவனை பார்த்த மாதிரி இருக்கு ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மறுபடியும் ஹீரோ கண்ணை திறக்க போனாலும் இவங்க வந்து தூங்கிடுறாங்க, கண்ணை மூடிடுறாங்க. மறுபடியும் ஹீரோ கண்ணை மூடனோட இவங்க ஹீரோ வந்து கண்ணை திறந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் போக போக ரெண்டு பேருமே வந்து தூங்கிடுறாங்க. இங்க பயூர் ராஜாவோட பேலஸ்க்கு போயிடுறாரு நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்கிறேன்ட்டு. அப்ப பார்த்தா ராஜா பிஏ கிட்ட மாட்டிக்கிறாரு. மாட்டிக்கிட்டோன்னே இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, இங்க வந்து உளவாளிகள் வந்தாங்க, அதனாலதான் உங்களை நான் ராஜா கிட்ட மாட்டி கொடுக்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. எது உளவாளிகளா? எங்க அப்படி என்னை பொறுத்தவரை யாரையுமே காணுமே, உளவாளிகள் தானே. சரி அவங்க வர கண்டுபிடிக்கிற வரை நீ இப்படியே பண்ணிட்டே இருந்துட்டு இங்கிட்ட ஏறி குதிக்கிறதா அங்கிட்ட ஏறி குதிக்கிறதா அது மாதிரி பையன் பண்ணிட்டு இருக்காரு. இங்க வந்து நம்ம ஹீரோயின் தூங்குனதுனால ஹீரோ கொண்டு வந்து பெட்ல போடுறாரு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் கண்ணத்துல கை வச்சுக்கிறாங்க. கை வச்சோன்னா சரி கண்ணத்துல இருந்து கையெடு அப்படின்னோன்னா, ஏன் உன்னால இப்படி இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, உன்னால இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னோன்னா, சரி பார்ப்போம் யார் கையை ஃபர்ஸ்ட் எடுக்கிறான்னு ரெண்டு பேரும் இங்க படுத்து தூங்கிடுறாங்க. விடிஞ்சிருச்சு. ரெண்டு பேருமே கை எடுக்கல. அந்த கையை அப்படியே வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எந்திரிச்சு போயிட்டு மறுபடியும் அவங்க வேலையை பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ரூவோட நேம் அந்த ரெக்கார்ட்ஸ்ல தேடிட்டு இருக்காங்கல்ல அது. அடுத்து இங்க வந்து பார்த்தோம்னா மோஜின், இவர் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ராஜா நம்ம ஹீரோக்கு போக வேண்டிய சாப்பாடு எல்லாத்தையும் இந்த அம்மா கொடுத்துட்டு இது நோண்டு மட்டும் எடுத்துட்டு போவாங்க. அப்ப வந்து இவங்க வந்து ஹீரோயினை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது மாதிரி அவ ரொம்ப நல்லவ, அவ தான் வந்து ஸ்டார்டிங்ல எல்லாம் என்னை காப்பாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நீ கொஞ்சம் சாப்பிடு, உன் முடியே இவ்வளவு வந்து செம்பட்ட பாஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல வேணாம் நீனே சாப்பிடு, உனக்கே பத்தாது அப்படின்ட்டு இத்தனோண்டு ராஜாக்கு எடுத்துட்டு போய் மோஜின் கொடுக்குறாரு. ஒண்ணுமே இல்ல அதுல, என்ன இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேல, இவ்வளவுதான் வந்து பண்ணாங்க, அந்த செஃப்புக்கு முடியலையா அப்படின்னா இவர் யோசிச்சு பாக்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் சோல் ஸ்லாப்பா இருந்துச்சுல்ல. அப்ப பார்த்தோம்னா ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோட்ட சொல்லுவாங்க, இது மாதிரி மோஜின் எனக்கு நிறைய சாப்பிட கொடுத்துருக்காரு, நம்ம ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ணுவோம், நல்லா ஜாலியா சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அதை வந்து இவர் நினைச்சு பாக்குறாரு. அடுத்து சரிங்கவா மோஜின் அப்படின்னோன்னா ஒரு லெட்டர் மாதிரி கொடுக்குறாரு. இதை போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை வந்து கொடுத்து விடுறாங்க. கொடுத்து விட்டுட்டு போக சொல்றாங்க. இவரும் வந்து சரின்ட்டு கிளம்பி போயிடுறாரு. சோகமா போறாரு. இது மாதிரி முன்னாடி எல்லாம் எனக்கு வந்து இது ஃபென்மோஷனுக்கு என்னையதான் பிடிக்கும், ஆனா இப்போ வந்து அந்த ஃபேவரை நான் இழந்துட்டேன் அப்படின்ட்டு ஆண்டுகிறாரு. நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா பிரின்ஸ வந்து காட்டுறாங்க. பிரின்ஸ் நல்லா சூப் குடிச்சுட்டு இருக்காரு நம்ம சாங்க திட்டிக்கிட்டு. இந்த மாதிரி சூப் குடிச்சுட்டு இருக்கேன்ல, உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நான் ஏதாச்சும் யார்ட்டாச்சும் பேசியல நீ இன்டர்ஃபியர் ஆகாதன்ட்டு, தேவையில்லாம நீ இன்டர்ஃபியர் ஆகுற, இந்த வேலையை நீ என்னைக்கு நிறுத்த போற அப்படின்ட்டு எனக்கு தெரியல, அதுவும் இல்லாம இந்த வேலையால நீ வந்து திட்டு வேற வாங்குற அப்படிங்கோல கரெக்டா சாங்கோட அண்ணன் வராங்க. இவங்க பேரு ஈச்சின். ஈச்சின் வந்துட்டு இது மாதிரி நம்ம அப்பா இறந்து போயிட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, வாழ்றது கூட எனக்கு வழி இல்ல, நீ தான் எனக்கு வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்ஸ் இருக்காருல அவர்கிட்ட போயிட்டு கேக்குறாரு. நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் பண்ணுவேன், உங்க பக்கத்துலயே ஒரு நாய் மாதிரி இருப்பேன், வானா வருவேன் போனா போவேன், ப்ளீஸ் எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுங்க அந்த அரண்மனையில அப்படின்னு சொல்லிட்டு போய் கெஞ்சுறான். உடனே அவர் அப்பதான் யோசிக்கிறாரு. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இவங்க எல்லாம் படம் திரட்டிட்டு செங்கோச்சன் இருக்க இடத்துக்கு போறாங்க. ஏன் அப்படின்னா ஹீரோயின் இருக்கால்ல, அவளை வந்து அரெஸ்ட் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. இவங்க போயிட்டு இருக்கிறது அவர் ஃபாக்ஸ் தானே, ரொம்ப தூரத்துலயே வந்து அவருக்கு வந்து காதுல வந்து விழுந்துருது. காதுல விழுந்தோன்னா டக்குன்னு வந்து வாயை வந்து பொத்திட்டாங்க. பேசாம அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிடுறாரு. செங்கோச்சனோட வாசல்ல நின்னுட்டு இது மாதிரி
பிரின்ஸ் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு, நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹீச்சின் அவன் பிஏ எல்லாருமே. உடனே அதுக்கப்புறம் அவனும் கரெக்டா வரான் பிரின்ஸும். பிரின்ஸ் வந்துட்டு நான் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இவர் வந்து அப்படியே கண்ணெல்லாம் ரெட் கலர்ல மாறிடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உள்ள வராரு. வந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி உங்க இடத்துல வேலை பார்க்குற பொண்ணு என்னை ரொம்ப வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டா, அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் பாராட்ட தான் கூப்பிட்டேன் அப்படின்ட்டு. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல இவன் பொய் சொல்றான், நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல, இவன் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் சரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அப்ப பார்த்தோம்னா இவன் எல்லா பழியும் ஹீரோயின் மேல தூக்கி போடுறான். உடனே நம்ம ஹீரோ போயிட்டு இவன் ஒவ்வொரு வார்த்தையா சொல்லியிருப்பான், அந்த எல்லா வார்த்தையும் நம்ம ஹீரோ சொல்றாரு. ஏன்னா நம்ம ஹீரோ தான் பெரிய ஸ்கிரீன்ல டிவி போட்டு வைக்கிற மாதிரி பார்த்தார்ல. அது மாதிரிலாம் வந்து இவன் ஷாக் ஆயிட்டான். ஐயோ இவனுக்கு எப்படி எல்லாம் தெரிஞ்சிச்சு. சரி நம்ம இங்க இருந்து கிளம்புறதா நம்மளுக்கு நல்லது. நம்ம ராஜா இவன் போயிட்டு ராஜா கிட்ட சொன்னா ராஜா நம்மள நம்ப மாட்டான், இவனை தான் நம்புவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. போனதுக்கு அப்புறம் இங்க வா அப்படின்ட்டு ஹீரோயினை கூப்பிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் நீ அவனை அடிச்சிருக்க கூடாது. என்ன பண்ணலாம், உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்ட்டு இவர் என்ன பண்றாருன்னா ஒரு அந்த அழுக்கு பக்கெட்ல தண்ணி வச்சிருப்பாங்களா, அந்த பக்கெட் எடுத்துட்டு வர சொல்றாங்க. அந்த பக்கெட் எடுத்துட்டு வர சொல்லிட்டு இதை நீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸை போய் குடிக்க சொல்றாங்க. எது நான் குடிக்கணுமா? நான் ஏன் குடிக்கணும், என்னெல்லாம் குடிக்க முடியாது, ஒரு பிரின்ஸா இருக்கிற என்னையா குடிக்க சொல்றீங்களா, ஆக்சுவலா அதை குடிக்க வேண்டியது இவ அப்படின்னு சொல்றாங்க. இல்ல என்னாலாம் குடிக்க முடியாது அப்படின்ட்டு மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கத்திய குடுக்குறாங்க. இது அவளை நீ கொன்று, அவளை குடிக்க மாட்டேன்றாங்க, கொன்று அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க காரை பிடிச்சிட்டு கெஞ்சுறாங்க. என்னடா இவங்க டிஃப்ரெண்டா பண்றாங்க அப்படின்ட்டு பிரின்ஸ் யோசிக்கிறாரு. அப்பதான் தெரியுது ராஜா வந்துடுறாரு, அதுக்குதான் அந்த ஆக்ஷன். இந்த மாதிரி ராஜா வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு கத்துறாரு. அப்பப்பா இல்ல இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல, இவங்க எல்லாம் சேர்ந்து என்னை ஃப்ரேம் பண்றாங்கப்பா, ப்ளீஸ்பா அப்படின்றாங்க. உடனே அவங்க அழுதுட்டே போயிட்டு ராஜா கிட்ட இந்த மாதிரி என்னை அந்த அழுக்கு தண்ணியை குடிக்க சொல்றோம், அந்த அழுக்கு தண்ணியை குடிக்கலைன்னா என்னை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜா போயிட்டு உட்கார்றாரு. உட்கார்ந்தாலும் நீ இது மாதிரி பண்றது ரொம்ப தப்பான விஷயம், இப்படி எல்லாம் நீ ஒருத்தவங்கள்ட்ட நடந்துக்க கூடாது அப்படின்னு உடனே சாரி கேளு அப்படின்னு சொல்றாங்க. சாரி கேட்டது மட்டும் இல்லாம அந்த அழுக்கு தண்ணிய அவளை நீ குடிக்க சொன்னில்ல, அந்த அழுக்கு தண்ணியை நீ குடி அப்படின்னு சொல்றாரு. உடனே இல்ல இல்ல பிரின்ஸ் குடிக்கிறது அது ரொம்ப தப்பான விஷயம், இதை நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பக்கெட் எடுக்கிறாங்க. எடுத்தோடனே இல்ல இல்ல வேணாம் நானே குடிக்கிறேன், எங்க அப்பா சொல்லிட்டாங்க, நான் எங்க அப்பா சொல்றதை மீற மாட்டேன் அப்படின்ட்டு பிரின்ஸ் வந்து அந்த தண்ணியை வாங்கி அப்படியே கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த அழுக்கு தண்ணி வந்து குடிச்சிடுறான். குடிச்சிட்டு அங்க இருந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்து இங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்காங்க, ஒண்ணு சொல்லலாமா வேணாமான்ட்டு. அப்ப அவங்கள்ட்ட இப்படி கேக்குறாங்க, நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்லம்மா என்னவா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்றாங்க. அப்பதான் வந்து இவங்க சொல்றாங்க, இது மாதிரி பிரின்ஸ் இருக்கான்ல, அவன் வந்து நம்ம அவன் ஒய்ஃபை ரொம்ப கொடுமைப்படுத்துறான், அடிக்கிறான், நீங்க அவங்க அப்பா மாதிரி தானே சொல்றீங்க, அவங்க அப்பாவா இருந்தா நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இது நீ உண்மையா, அது உண்மையா இருந்தா கண்டிப்பா நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் இங்க வாக்குறுதி கொடுக்குறாரு. நீ எதுவும் கவலைப்படாத, இதுக்காண்டி நான் வந்து கண்டிப்பா மெனக்கட்டு தீர்வு காண்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க சிரிக்கிறாங்க. அப்ப ஹீரோ விஷயம் நினைச்சு பாக்குறாங்க, இவர் ஆக்சுவலா வந்து இமார்டிலிட்டி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவரோட ஃபெரிமேனை வந்து அவர் மீட் பண்ணணும். ஏன்னா வந்து அப்படி மீட் பண்ணி அவங்க வந்து இவருக்கு இந்த இமார்டிலிட்டி கொடுக்கலன்னா இவர் ட்ரிபுலேஷன்ஸ் வந்து தாங்கிட்டே இருக்கணும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹெவன் கிட்ட இருந்து வர பனிஷ்மெண்ட் தான் அது. அதனால அதை சொல்லுவாங்க, இல்ல என்னால இப்ப பண்ண முடியாது ஹீரோ சொல்லிட்டு போயிடுவாரு. இங்க வந்து ரூவை தேடி வந்துடுறாங்க. ரூ வேலை பார்த்த இடத்துல வந்துட்டு ரூன்னு உங்களுக்கு யாரையாச்சும் தெரியுமா அப்படின்ட்டு அந்த ஓனர்கிட்ட கேக்குறாங்க. ரூவா அது யாரு அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் பக்கத்துல இருக்கவங்க ஞாபகப்படுத்துற, ஓ அவளா, அவ ஒரு கெட்டவ, அவ ஒரு ராட்சசி, அவளை வந்து நாங்க அந்த பேய் பங்களா இருக்குல்ல அதுல அடைச்சு போட்டுட்டோம் அப்படின்றாங்க. அவளையே நீங்க அடைச்சு போட்டீங்க, அவ ஒரு நல்லவ தெரியுமா அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னோட வேகமா ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க அவளை பாக்குறதுக்காக. இங்க வாங்கடி, அவன் ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருவாங்களா நம்மளை பத்தி அப்படின்னோட, இல்ல இல்ல அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இவளுக்கு ரெண்டு பேரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்க இருந்து அவங்க போய் ஹீரோயின் போறத காட்டுறாங்க. போயிட்டு இந்த இடத்துல வந்து ஃபுல்லா தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தோம்னா ஒரு மரத்தடிக்கிட்ட ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சுல்ல, அந்த நாய்க்குட்டி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அப்ப பார்த்தோம்னா அவங்க அதுல தூக்கு மாட்டிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து கத்துறாங்க. டக்குன்னு ஹீரோ வந்து கண்ணை மூடிட்டார். மூடிட்டு அவங்க அந்த ஸ்பிரிட்டை வந்து அப்படியே கொஞ்சம் வெளியில கொண்டு வர வைக்கிறாரு ரூவை. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. இரு அவள்கிட்டே கேட்போம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறமா ரூ வராங்க. ரூ வந்தோடனே அந்த நாய்க்குட்டியை பாக்குறாங்க. அந்த நாய்க்குட்டியை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அதை பார்த்து கொஞ்சுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க,
இவ்ளோ ஹாப்பியா ஆகுற அந்த நாய்க்குட்டிய பத்தி எதுக்கு வந்து இறந்து போனேன்ட்டு. அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. இவங்க வந்து ஒரு லாண்ட்ரி இதுல வந்து வேலை பார்க்குறாங்க. அதுல ஒருத்தர் ஓனர் இருக்காரு. அவன் பார்த்தா வந்து டர்ட்டி ஜோக்ஸ், அந்த டபுள் மீனிங் ஜோக்ஸா சொல்லிட்டே இருக்கான். அது வந்து நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கல. அதனால சிரிக்க மாட்றாங்க. "என்ன நான் ஜோக் சொல்றேன். நீ பாட்டுல அமைதியா வாய மூட்டு உட்காந்துருக்க. சிரி" அப்படின்னோனே, "இல்ல எனக்கு சிரிப்பு வரல" அப்படின்றாங்க. "ஓ! உனக்கு சிரிப்பு வரலையா?" அப்படின்னுட்டு 2 ராட்சசிய கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, "உங்களுக்கு சிரிப்பு வரலையா? சிரிப்பு கொஞ்சம் வர வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இங்க விடுறாங்க. உடனே அவளுங்க என்ன பண்றாளுங்க, "நீ வந்து நம்ம பாஸ் வந்து சொன்னா சிரிக்க மாட்டியா? ஒருத்தவங்க உன்னோட ஹையர் அஃபிஷியலா இருக்காங்கன்னா, நீ சிரிச்சு தான் ஆகணும். உனக்கு சிரிப்பு வரலைனாலும்" அந்த பொண்ண போட்டு ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து, அத பத்தி இந்த ஆள் சிரிக்கிறான். நெக்ஸ்ட் இவங்க ஒரு துணிய வந்து அந்த 2 ராட்சசி பிள்ளைகளும் கிழிச்சிருவாளுங்க. கிழிச்சோன வந்து அவங்க அரைஞ்சுட்டு, "லூசா நீ ஏன் இப்படி பண்ணீங்க?" அப்படின்ட்டு, "இது பிரின்சஸோடது. தெரிஞ்சா நம்மள கொன்றுவாங்க" அப்படின்றாங்க. உடனே வந்து, "பேசாம நம்ம அந்த பொண்ணு மேல, மேல பழிய தூக்கி போட்டுருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மேல பழிய தூக்கி போட்டு, இந்த மாதிரி ஹாண்டட் பிளேஸ்ல அடைச்சு வச்சுடுறாங்க. இவங்க அடைச்சு வச்சு மட்டும் இல்லாம, இந்த மாதிரி சாப்பாடு குடுக்க மாட்றாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. அந்த நாய்க்குட்டி தான் இவங்களுக்கு வந்து சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து குடுக்குது. அடுத்து பார்த்தோம்னா, இந்த நாய்க்குட்டியவே என்ன பண்றாங்கன்னா, "நாய்க்குட்டிய நாங்க கொல்லப் போறோம். இது மாதிரி நீ சாகலைன்னு வச்சுக்கோவேன், இந்த நாய்க்குட்டிய சாகடிச்சுருவோம். நீ ஃபர்ஸ்ட்டு சிரிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சிரிக்க சொல்லி கொடுமைப்படுத்துறாங்க. அடுத்து வந்து, "இப்ப நீ என்ன பண்ண போற? நீ தூக்கு மாட்டிட்டு செத்து போணும். அப்பதான் அந்த நாய்க்குட்டிய நாங்க உயிரோட விடுவோம்" அப்படின்னு சொன்னோனே, இவங்க அந்த நாய்க்குட்டிய நெனச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு அந்த நாய்க்குட்டினா அவ்ளோ பிடிக்கும். அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு இது வந்து நாய்க்குட்டி தான். அதனால இவங்க அந்த நாய்க்குட்டிக்காக என்ன பண்றாங்கன்னா, தூக்கு மாட்டிட்டு இறந்து போயிடுறாங்க. இவளுங்க 2 பேரும் உடனே பயந்துட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. காப்பாத்த கூட இல்ல. இந்த கதைய தான் வந்து சொல்றாங்க. சொன்னோனே இதுதான் நடந்துச்சு. அப்படின்னோனே இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்தோனே, இவங்களோட ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிருது. அந்த ஸ்பிரிட் குட்டியா என்ன ஆகுதுன்னா, ஒரு செடி ஆயிடுது. ஃப்ளவர் தானே இவங்க. அது ஒரு ஃப்ளவருக்குள்ள போயிடுது. அந்த ஃப்ளவர் கிட்ட நாய் போயிடுது. "ஏன் இப்படியெல்லாம் நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. இது மாதிரி ஃப்ளவர் ஸ்பிரிட் வந்து லவ்ல விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி அந்த நாய்க்குட்டிய லவ் பண்ணியிருப்பாங்க போல. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்ல 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. "நீ எதுவும் மனசுல எடுத்துக்காத. இது ரொம்ப இதுவா ஹார்ஷா டீல் பண்ணாத. நீ எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆயிக்காத" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த 3 கலைஞர்களும் வருதுல்ல. இது மாதிரி தேடிட்டு வந்தோனே ஹீரோயின் வராங்க. வந்துட்டு, "உங்க 3 பேர்ல ஃபர்ஸ்ட் யார கொல்லலாம்? உன்னைய கொல்லலாமா? இல்ல இவள கொல்லலாமா? எனக்கு டவுட்டா இருக்கே. நீங்களே சொல்லுங்களேன். யார ஃபர்ஸ்ட் கொல்லலாம்?" அப்படின்னோன 3 பேரும் மாத்தி மாத்தி இவள கொல்லு, இவள கொல்லு அப்படின்ட்டு மாத்தி மாத்தி கொலை பண்ண சொல்லிட்டு இருக்காய்ங்க. இது மாதிரி நான் எதுவுமே பண்ணல. என்னைய விட்டுருங்க அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் கழுத்துல கத்திய வச்சு எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காங்க. உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? நீ ஒரு பொண்ணு தானே. ஒரு பொண்ண இப்படி பண்ணி கொடுமைப்படுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. அப்ப இவள அட்டாக் பண்ண போறாங்க ஹீரோயின. அட்டாக் பண்ண போனோனே இவளே கீழ விழுந்துடுறா. உடனே இவங்க என்ன பண்றாங்க, எல்லாருமே வந்து ராஜா கிட்ட முறையிடலாம் அப்படின்ட்டு ஓடுறாங்க. இங்க பையு வந்து இருக்காருல்ல, இவர் வந்து டயர்ட் ஆயிடுறாரு. அப்ப பார்த்தோம்னா இவங்க 3 பேரும் ஓடி வராங்க. "ஐ உளவாளிகள் கிடைச்சிட்டாங்க, கிடைச்சிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இவங்கள வந்து பிடிச்சு குடுத்துடுறாங்க. இவங்க தான் உளவாளிகள் அப்படின்ட்டு. இப்ப இவர் வந்து ரிலீவ் ஆயிடுறாரு பையு. இந்த மாதிரி இவங்கள வந்து பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் இங்க பிரின்ஸ காட்டுறாங்க. பிரின்ஸ்ட்ட வந்து பிஏ சொல்றான். "இது மாதிரி பேசாம நீங்க ஹீரோயின வந்து போட்டு தள்ளிடலாம்ல" அப்படின்னோனே, "இல்ல அவனுக்கும் எனக்கும் கிளாஷ் ஆயிடுச்சு. இப்ப நான் போட்டு தள்ளினேன்னா, அப்பா நான் தான் அவள போட்டு தள்ளினேன்ட்டு கண்டுபிடிச்சுருவாரு. அதனால இது சரியான டைம் இல்ல" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இது மாதிரி இவங்க நம்ம பிரின்ஸோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க வந்து மகாராணிய பார்க்க போயிருப்பாங்க. அப்ப வந்து இவங்க ஏன் டல்லா இருக்காங்க அப்படின்ட்டு கேட்டுருவாங்க. உடனே இவன் மேக்கப் கம்மியா போட்டு போயிட்டான்ட்டு, இவன் பார்த்தா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ண. இவங்களும் ஏதோ எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. "இல்ல நான் ஒழுங்கா தான் போனேன்." அவங்க அப்படி பேசினோனே அடிக்க வரான். அப்ப பார்த்தா நம்ம ராஜாவோட பிஏ வந்துடுறான். "இது மாதிரி உண்மைதானா நீ போட்டு அடிக்கிறது? இவங்கள அப்ப நீ தினைக்கும் போட்டு அடிச்சுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ராஜா சொல்லியிருக்காரு. "இவ மேல நீ கை வைக்கிற ஒவ்வொரு அடியும் வந்து நீ ராஜாவ அடிக்கிறதுக்கு சமம்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. "இதெல்லாம் உண்மையான்னு சொல்லுங்க" அப்படின்ட்டு சாங் கிட்ட கேக்குறாங்க. "ஆமா, இதெல்லாம் உண்மைதான். இவன் ஒரு மிருகம். இவன் கூடலாம் என்னால வாழவே முடியாது. இவன் கிட்ட இருந்து எனக்கு தயவு செஞ்சு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. ராஜா எனக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சாருன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மிருகத்துக்கிட்ட இருந்து எனக்கு எப்படியாச்சும் டிவோர்ஸ் வாங்கி தர சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே இவன் இப்படி பாக்குறான். பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறான். இன்னும் இவ்வளவு நாள் பேசாம இருந்தவன் இப்ப இப்படி பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இங்க பார்த்தோம்னா ஹீரோயின் வந்து தேடிட்டு இருக்காங்க ஹீரோவை. அப்புறம் ஹீரோவும் வந்துடுறாரு. ஹீரோவை பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "எனக்கு ஒரு டவுட். உங்களை பார்த்தாலே நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா எங்கன்னு தான் தெரியல. அத பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? எனக்கு கொஞ்சம் சொல்லேன்" அப்படின்னு சொல்றாங்க.
இது உடனே அவர் வந்து யோசிக்கிறாரு. அப்ப கரெக்டா அந்த ஃப்ளவர் ஸ்பிரிட் வந்துருச்சு. வந்துட்டு இது மாதிரி ஃப்ளவர் ஸ்பிரிட் பேசிட்டு இருக்கேன். உங்க அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே காணா போனான்னு சொன்னேன். நான் அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பாவை நான் பார்த்தேன். அவர் எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளவர் ஸ்பிரிட் வந்து அவங்க அப்பாவை பத்தி சொல்லி எங்க போயிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டக்குன்னு அந்த இது வரல எங்க போனாரு அப்படின்ட்டு. யோசிச்சுட்டு இருக்கையில என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு சொல்ல வராங்க. சொல்ல வரையில கரெக்டா ஒரு ஒரு தீய சக்தி வந்து உங்களை அழிச்சிருச்சு. அதை தேடிட்டு ஹீரோ போயிடுறாரு. இது வந்து 2 எபிசோட் வந்து இந்த வெப் சீரிஸ்ல இது ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வெப் சீரிஸ் ஃபுல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற என்ன வெப் சீரிஸ் வேணும் அப்படின்றதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.